பக்தி பயிர். ஒரு எளிய தலைப்பு. ஒரு பயிருக்குள் எப்படி ஒரு அதிசயமான தானியம் இருக்கிறதோ அதுபோல இந்த பக்திக்குள் 1000 விஷயங்கள் இருக்கிறது என்பதை சொல்லுவதுதான் இந்த நிகழ்வு. பக்தி என்பது அள்ளி கொடுப்பதோ கிள்ளி கொடுப்பதோ அல்ல. பக்தி என்பது அள்ளி கொடுப்பதோ கிள்ளி கொடுப்பதோ அல்ல. அது பிறருக்கு நல்லவற்றை சொல்லி கொடுப்பது. என்ன வார்த்தை பாருங்க. இப்போ இறைவனை பற்றி மாணிக்கவாசகப் பெருமான் மணிவாசகர் சொல்கிறார். வானாகி மண்ணாகி வடியாகி ஒடியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனே. எம்பெருமான் மண்ணில் விண்ணில் நீரில் நெருப்பில் எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கிறான் என்பதை இந்த மண்ணுக்கு சொன்னதுதான் மணிவாசகப் பெருமானுடைய சிறப்பு. அவர்தான் இறைவனுக்கு திருப்பெருந்துறையில், அதுக்கு பேர் ஆவுடையார் கோவில்னு பேர், கல்லினால் கோயில் கட்டினார். கல்லினால் கோயில் கட்டினால் போதுமா? கடவுளை பூஜிக்க சொல்லினால் கோவில் கட்ட வேண்டும் என்று தீழ்ந்தமிழ் திருவாசகத்தை இந்த மண்ணுக்கு தந்தவர் அல்லவா. அப்போ கல்லிலும் சொல்லிலும் கோவில் கட்டுகின்றவருடைய வெற்றிக்கு என்ன காரணம்? அவருடைய உள்ளம் பெரும் கோயிலாக இருந்திருக்கிறது. நாம் என்ன நினைக்கின்றோம்? நம் உள்ளத்தை பெரிதுபடுத்தி இந்த பக்தி பயிர் வளர்வதற்கு ஆண்டவனிடத்தில் என்ன கேட்கின்றோம்? ஆண்டவனே, என்னுடைய வயல்வெளிகளில் நிறைய விதைகளை விதைத்திருக்கிறேன், நாள்தோறும் மழை பெய்ய வேண்டும், அப்பொழுதுதான் பயிர்கள் செழித்து வளர வேண்டும். அடுத்து ஒரு பக்தன் வந்தான். ஆண்டவனே, இன்னும் சிறிது காலத்தில் தைத்திருநாள் பொங்கல் வருகின்ற போகிறது. நாம் பொங்கலிடுவதற்கு மண்பானை செய்வதற்கு அற்புதமான மண்ணெடுத்து பிசைந்து காய வைத்திருக்கிறேன். கடவுளே, எப்போதும் வெயில் அடித்தால்தான் என் மண்பானையும் என் வீட்டில் மங்களமும் பொங்கும் என்று ஒருவன் வேண்டுகின்றான். இறைவன் என்ன செய்வான்? மழையை தருவதா? மண்ணை காக்க வெயிலை தருவதா? எல்லோரும் விண்ணப்பம் வைத்தால் இந்த பயிரை வளர்ப்பதற்கு அவன் என்ன செய்கின்றான்? காடென்றும் மலையென்றும் காடென்றும் மலையென்றும் மேடென்றும் பள்ளத்தாக்கென்றும் ஓடி ஒளிய முடியுமா? முடியாது. ஒரு குழுவை போட்டான். நான் ஒழிந்து கொள்வதற்கு ஒரு ஏற்ற இடத்தை காட்டுங்கள் என்றான். அந்த குழுவிலிருந்து ஒருவன் கடவுளிடத்தில் சொன்னான், நான் மண்ணுலகம் சென்றபோது வேடிக்கையான ஒரு சம்பவம் பார்த்தேன். ஒரு இல்லத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை. பணம் எங்கு வைத்திருந்தாலும் எடுத்து விடுவதாக, பணம் எங்கு வைத்திருந்தாலும் எடுத்து விடுவதாக. மனைவி கணவனிடத்தில் சொன்னால், உன் பிள்ளை அஞ்சாரப்பெட்டியில் பணம் வைத்தால் எடுக்கின்றான், டிவிக்கு கீழே வைத்தால் எடுக்கின்றான், வாஷிங் மிஷின் கீழே வைத்தால் எடுக்கின்றான், ஷெல்ஃப் அலமாரியில் வைத்தால் எடுக்கின்றான். தந்தை சொன்னார், அவன் எடுக்காத ஒரே இடம் பாடப்புத்தகம், அதற்குள் பணத்தை வைத்து பத்திரப்படுத்து. இந்த விஷயத்தை உள்வாங்கிய கடவுள் சொன்னான், எனக்கும் தெரிந்துவிட்டது, காட்டிலும் மலையிலும் பள்ளத்திலும் நான் இருந்தால் ஏதாவது ஒரு மனிதன் வந்து விண்ணப்பத்தை வைத்து விடுவான். அவன் எடுக்காத தேடாத ஒரே இடம் அவனுடைய இதயம். எனவே ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திற்குள்ளும் நான் குடிபுகின்றேன். இதை யாராவது மறுக்க முடியுமா? சார், தயிருக்குள் வெண்ணெய் இருப்பது எவ்வளவு உண்மையோ மனிதனுடைய மனத்திற்குள் கடவுள் இருப்பது உண்மை. அது கடைய வேண்டும். நாம் இப்படி வச்சுக்கோங்களேன், சமையல் அப்படிங்கிறோம்ல, உண்ண முடியாத காய்கறிகளை சமைத்து பக்குவப்படுத்தினால் அதற்கு சமையல் என்று பெயர். அதுபோலத்தான் நம்முடைய உள்ளத்தை அங்கிங்கனாதபடி பக்குவப்படுத்தி நேர்கோட்டுக்கு அழைத்து சென்றால் அதற்கு சமயம் என்று பொருள். இந்த சமயம், இந்த பக்தி வளர வேண்டும் என்றால் என்ன? ஆசையை அடக்க வேண்டும். மனிதனுக்கும் விலங்குக்கும் வித்தியாசம் இல்லையா? மீனுக்கு ஆசை உண்டா? நாவினால் ஆசை. வண்டுக்கு ஆசை உண்டா? நாசையினால் இச்சை. ஏன் நம்முடைய மீனுக்கும் வண்டுக்கும் மட்டுமா? அன்னமா பறவை என்று ஒன்று உண்டு, அது செவி இச்சை.
அந்த இசைக்கு போய் மயங்கி உயிரை விட்டுரும். விட்டில் பூச்சிக்கு விழியில் இச்சை, மதம் கொண்ட யானைக்கு உடல் இச்சை. இவைகளெல்லாம் ஐந்தறிவு படைத்த ஜீவராசிகள் என்றாலும் ஓர் இச்சையில் மாட்டிக்கொள்கிறது. ஆனால் ஆறறிவு படைத்த மனிதன் ஐம்பொறிகளை அடக்க முடியாமல் மாட்டிக்கொள்கின்றான். அவனிடத்தில் பக்தி பயிர் எப்படி வளரும்? உண்மையான பக்தி என்பது என்று தனக்கு என்று இல்லாமல் பிறருக்கென வாழ்வதுதான் பக்தி. ஆனால் நம்ம ஒரு பழமொழி வச்சுருக்கோம், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு வசதி வாய்ப்பு பதவி இருக்கும் போதே எல்லாத்தையும் எடுத்துக்கோ, உன் பக்கமே வச்சுக்கோ, சுருட்டிக்கோ. அது அல்ல. இந்த உடம்பில் உயிர் என்கின்ற காற்று இருக்கின்ற போதே, இந்த உடம்பில் உயிர் என்கின்ற காற்று இருக்கின்ற போதே அரசியல்களால் உன் புகழை நிறுத்திக்கொள். இது நீங்கள் இதுக்கு பெரிய பக்தி இலக்கியங்கள் பெரிய படிக்கணும்னு அவசியம் இல்லை. பசித்தவனுக்கு யார் இறைவன்? அவன் கண்முன்னே இருக்கக்கூடிய உணவு தான் இறைவன். நோயற்றவனுக்கு எது இறைவன்? அதை குணப்படுத்தக்கூடிய மருந்து தான் இறைவன். வறிய நிலையில், எளிய நிலையில், அடுத்த வேளைக்கு உணவில்லாத போது, சுனாமி வந்தபோது குழந்தை இறந்துவிட்டால் என்று சொல்லி அரசாங்கம் கொடுத்த நிதியை பெற்ற தாய் தகப்பன் மீனவ சமூகத்தைச் சேர்ந்தவர் பிள்ளை கிடைத்தவுடன் அந்த பணம் வேண்டாம் என்று அறநெறியில் நின்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்ணிலே கொடுத்த போது கடவுள் மனித ரூபத்தில் வாழ்கிறார் என்பதை நாம் பன்னெடும் காலத்திற்கு முன்பு செய்தியாக படித்தோம். இந்த பக்தி பயிர் இந்த மண்ணில் வளர வேண்டுமென்றால், மண்ணில் நாம் நல்ல முறையில் வாழ வேண்டுமென்றால் நமக்கு என்ன தேவை? மாளிகையும் கூட கோபுரமும் பணமும் கோட்டை கொத்தளமுமா? வேண்டாம், வேண்டாம். நான் என்பது மறந்து நாமாக கூடி, நான் என்பது மறந்து நாமாக கூடி பிறருக்கு நல்லது செய்தால் பக்தி பயிர் தானாக வளரும் என்கின்ற ஒரு வித்தியாசமாக ஆன்மீக இதழில் வந்த ஒரு அற்புதமான கட்டுரை கதையை பதிவு செய்கின்ற நம்முடைய இதயத்திலும் இல்லத்திலும் பக்தி பயிரை வளர்ப்போம்.